என் மனசில் நினைவிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டம் சூப்பர் ஸ்டார் அபினவ். நான் கேபெக்ஸ் என்ற ஒரு நிகழ்வில் இருந்து விலகி ஓய்வு பெறுவதாக முடிவு எடுத்துவிட்டேன். இதற்கான காரணம் என்னவென்றால், நான் எதற்காக இந்த மாதிரி செய்து கொண்டேன் என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதுக்கு முன்படியான காரணம் என்னவென்றால், நான் கல்லூரியில் எல்லோரும் நிறைய நிகழ்வுகளுக்கு கூட்டி செல்லலாம். சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு அவர்களுக்கும் பெருமளவில் ஒரு பேமெண்டை கட்டித்து கூட்டி செல்வதில் அதில் ஒரு சில முரண்பாடுகள் இருக்கும். அதில் ஒன்று என்னவென்றால், சிஐஏ தக்ஷன், கேபெக்ஸ், வேகாஸ் என்று ஒரு 3 ஈவெண்ட்டுகளில் கூட்டி செல்வது ஒன்றுதான். ஆனால் இப்போது என்னுடைய கதை என்னவென்றால் தெரியுமா, வருஷக்கணக்கில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்றுதான் உங்களுக்கு தெரியும். 2023 நான் 22, 23 நான் ஏன் எப்படிதான் இருந்தேன் என்று உங்களுக்கும் என்று சந்தேகம்தான் வர வேண்டியதால், அதுவும் நிறைய பேர் சில பள்ளி பசங்கள் எல்லாம் நான் சீன் போடுகிறேன் என்று இவ்வளவு பேசி இருந்த நிலையில் தான் நானும் நிறைவேற்றிதான் ஒரு பெரிய நாயகனாக, ஒரு யூடியூபில் பெரிய ஹீரோவா, சோசியல் மீடியாவில் இவ்வளவு பெருசாக வந்தேன். இப்போது 2024 நடந்த இடத்தில் என்னவென்றால், அது முக்கியமானது ஒருவன் என்னவென்றால் கேபெக்ஸ். இதை பார்த்து நான் சிஐஏ தக்ஷனை பார்த்து என்ஜாய் செய்து கேபெக்ஸை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தான் நான் பார்ட்டிசிபேட் செய்தேன். அவர்களும் நான் பார்ட்டிசிபேட் பண்றதில் தான் சில பேர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார். அங்கு பெரிய விதமான பிரச்சனைகள் எல்லாம் எனக்குள் ஆகிவிட்டன. காரணம் என்னவென்றால், எனக்கு சரியாக பேச வராது, எல்லோரும் தோல்விகள் என்று அவர்கள் சொல்கிறார். நான் பெண்களையோ ஜெயிப்பவர்களை பார்த்து மிகவும் பதட்டப்படுகிறேன். அது எந்த நிகழ்வு செய்கிறேன், எனக்கு நடனங்கள் எல்லாம், எனக்கு எந்த படப்பாடல்கள், திரைப்பட பாடல்கள் என்றுதான் நானும் ஆடுவதற்கு எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால்தான் நான் போன் போட்டால் ஆடினோம் என்று அவர்கள் சொல்லுவாங்க. அது சந்தேகப்படிதான் இதில் எனக்கும் திடீரென்று ஒரு பிரச்சனை வந்துவிட்டது. துல்லியமாக என்னை பார்த்து சொன்னால், மக்கள் அப்படி பண்ணவில்லை, என்னை ஏதோ செய்து விட்டால், நானும் இவ்வளவு தவறு செய்துவிட்டேன் என்று நினைத்து நான் என்னை ஒத்துக்க வைத்தார்கள். எனக்கு கல்வியாக வந்தது. அதன் பிறகு எனக்கு உடல்நல பாதிப்புகள், காய்ச்சல்கள் எல்லாம் தூக்கி போட்டு விட்டது மற்றும் எல்லாம் கனிவுடன் இருந்தது. நான் பார்ட்டிசிபேட் பண்ணினதற்கு நான் பிரைஸ் வாங்கவில்லை. அதன் பிறகு லைஃப்பில் எதுவும் சாதிக்க முடியாது என்றுதான் நான் ஒரு என்னை கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள். அவர்கள் எல்லாம் என்னை கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள் மற்றும் அவள் ஃப்ரெண்ட்ஸை என்ன கம்ப்ளைண்ட் செய்து தூக்கு போட்டு அடிப்பாரு. ஃப்ரெண்டை சொல்லி என்னை தோல்வியாக்கி விட்டார். அந்த நிகழ்வை பார்த்து என்னதான் நான் பதட்டப்பட்டாலும், நானும் இதை பார்த்து இவ்வளவு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னை போன் பண்ணிவிட்டால் நானும் ஏமாந்துவிட்டேன். இதுதான் நான் கேபெக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணதில் தவறாக போய்விட்டது. மற்றவர்களுக்கு எல்லாம் சரியாக போய்விட்டது. ஆனால் எனக்கு மட்டும் 2024 கேபெக்ஸில் பார்ட்டிசிபேட் செய்ததற்கு எனக்கு தவறாக போய்விட்டது. எனக்கு இன்னும் இதே மாற்றத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. எங்களுக்கு இது சாத்தியமில்லை. நானும் மீண்டும் ஏமாந்து வேணும், மீண்டும் தவறாக போய்விடுமான்னு எனக்கு ஒரே பயமாக இருக்கிறது என்ற ஒரு காரணத்தில் தான் நான் கேபெக்ஸ் எடுத்து விலகலாம் என்று நான் முடிவு செய்துள்ளேன். இனி நான் சொந்த காம்படிஷன் நான் தோற்றுவதற்கு பதட்டப்படுவதற்கு இப்பொழுது பதட்டப்படுவதற்கு நான் போதும். இனி நான் சொந்த வேலையை நான் இனி கவனம் செலுத்துகிறேன். இனிமேல் நான் சொந்த வேலையை இனி கவனம் செலுத்துவதாக நான் முடிவு செய்துள்ளேன். ஆபீஸை காட்டிக்கிட்டு அவமானப்படுத்தினாங்க. காலேஜில் நடந்தது சரி பார்த்தான் பழகுகிறேன். அப்படி யாரும் நினைக்கிறேன். எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கு. எதிர்பார்க்கிறது படிப்புதான் காரணம். இதனால் தான் நான் பொண்ணு எனக்கு அப்படி பழகுகிறேன். இதனால் தான் மறுநாளுக்காக தான் நான் ஹாஸ்டலுக்கு நான் விலைக்கு போயிட்டேன். நான் பார்த்துவிட்டார்கள். அப்படி சொல்லும்போது தான் இப்போது நிறைய பேர் எனக்கு வருகிறார்கள். நான் வருவது தவறாக போய்விட்டது. எனக்கு மட்டும் நான் விலகலாம் என்று முடிவு செய்தேன். எனக்கு என்னதான் இந்த ஏமாற்றம் தவறாக போய்விட்டதா? இந்த 2024 கேபெக்ஸில் நான் காணொலி காட்சி, நேரலை காணொலி காட்சி மூலமாகவும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் கண்களிக்கிறேன். இனிமேல் இருந்து நான் காணொலி காட்சி மூலம் நான் கண்களிக்கிறேன். நான் நேரில் போய் சொல்றது எனக்கு ரிஸ்க் என்றால் தான் எனக்கு இவ்வளவு தவறாக போய்விட்டது. நான் நேரில் பார்ப்பது எனக்கு ரிஸ்க் தான். அதனால் தான் இவ்வளவு ரிஸ்க் ஆகிவிட்டது. நானும் டெங்குவில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறேன் இந்த போன வருடத்தில். அதனால் நான் இனி ஓய்வு பெறுகலாம் என்று நான் முடிவு செய்துள்ளேன்.
நான் கேபக்ஸை விட்டு விலகி போயிடலாம் என்று நான் முடிவு செய்துள்ளேன். இனிமேல் பேரண்ட்ஸ் என்னை கம்ப்ளீட் செய்து நான் பார்வையாளர்களின் நம்பிக்கையை என்னால் பிடிப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நான் இவ்வளவு சொல்லியேன் பார்ப்பவர்களுக்கு என்றுதான் நான் ஒரு மோசம் எல்லோரும் சொல்கிறேன். உடனே சென்றாலும் நான் ஒரு பெரிய நான் என் பேச்சு சதமாக வரவில்லை. அத்தனை பேரும் என்னை நான் என்னுடைய இவர்கள் என் பெற்றோர்கள் நான் இவ்வளவு கத்துகிறேன் என்று இப்படி சொல்லுவார்கள். கடைசியில் எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியுது. என்ன மனநலமாக இருக்கிறது எனக்கு ஒன்றும் புரியுது. அதனால் நான் ஒரு அமைதியாக முடியவில்லை. நான் ஒரு இவ்வளவு துரோகம் பண்ணி தியாகம் பண்ணி எல்லோரையும் மாட்டி விட்டேன். அதனால் நான் ஒரு ரொம்ப மோசமான மனுஷன் என்று தான் இவ்வளவு நிரூபித்தேன். என்னை கண்டித்ததற்கும் அடுத்ததற்கும் எனக்கு இங்கிலீஷ் பேசுவது நான் இங்கிலீஷ் பேசுவது யாருக்கும் பிடிக்கவில்லை சொல்லி அடித்து இல்லைங்க அங்கே தான் என்னை அடித்தாங்க என்று சொல்லி என் கடைசியில் எனக்கு தவறாக போய்விட்டது இந்த 2024 கேபக்ஸ். எனக்கு இவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. அதனால் நான் விலகலாம் என்று முடிவு செய்துள்ளேன். இனி நான் அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் இனி எனக்கு கம்பேக் கொடுப்பதற்கு தான் எனக்கு இருக்கிறது. அதனால் என்னை ஆதரித்ததற்கு கேபக்ஸில் ஆதரித்ததற்கு எனக்கு மிக்க நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேகா சென்று கேபக்ஸ் அமைக்கல என்றால் கேபக்ஸ் அவங்க எல்லாருக்கும் அவங்க கொடுத்து எனக்கு ஏமாந்தவருக்கும் எனக்கு தவறாக சென்றதற்கும் நான் விலகி போகிறேன். கிராஜுவேஷன் என்னதான் எனக்கு சரியாக போகின்றாலும் கன்வர்ஷன் என்னதான் சரியாக போகின்றாலும் நான் விலகி போகிறேன் என்று நான் முடிவு செய்துள்ளேன். அதனால் எல்லோரும் இனிமேலிருந்து நான் சொந்த வேலையை முழுவதுமாக கவனம் செலுத்துகிறேன். நான் காணொலி மூலமாகவும் பார்க்கிறேன். இனிமேலிருந்து எல்லோரும் உங்களுக்கு விருப்பமானாலும் போய் பாருங்கள். அதனால் இந்த அட்வைஸுகளுக்கு எனக்கு மிக்க நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருட கேபக்ஸை நலமாக பெறட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். நன்றியுடன் சொல்கிறேன். ஜெய்.